லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க, அட்டகாசமா தெளிவா செம குவாலிட்டியா ஒரு 3-4 வண்டி வந்துருக்குது பாருங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை, எல்லாரும் முருகர் வேண்டி நல்லா அமோகமாக முருகர் நல்லா வைப்பாடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காவடி எடுங்க. நிறைய வண்டி சொல்கிறேன் பாருங்கள். சொல்கிற முக்கியமான விஷயம் பாருங்க, வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலு குத்துறதை கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? மரம் வெட்டுற கோடாரிக்கு சமமாக இருந்து சொல்லுவாங்க. என்ன சார் நான் சொல்கிறேன்னாக்கா, நம்ம கூடவே பாசமாக இருந்து பழகி இருந்து அவ்வளோ அன்னொன்னையும் பழகி இருந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் பேசாமல் முதல் குத்துவாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது. கோடாரி எப்படின்னு சொன்னேன்னாக்கா, இப்போது ஒரு இடத்துல போய் மரம் வெட்டத்துக்கு போனால் வச்சுங்க, கோடாரி எடுத்து மரம் வெட்டுவோம். வெட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடாரி வந்து திடீர்னு மொக்கை ஆச்சுனாக்கா நம்ம தீட்டுவோம். கல்லை விட மரத்துக்கு பலம் அதிகமாக, அதனால் அந்த மரத்துலேயே தீட்டுவாங்களாம். அப்போ தீட்டினும் போது பார்த்தீங்கன்னா அந்த கோடாரியே வந்து மரத்தை தீட்டின மரத்தையே கோடாரி விட்டுவாங்களாம். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவே உதவுச்சுல்ல, திட்டுறதுக்கு அதுவே உதவுச்சு. ஒரு 5 நிமிஷம் கேப் இல்லாத அடுத்த மரத்தை வெட்டலான்னு எண்ணம் தோணாது, அந்த மரத்தை அப்பயே விட்டுவாங்களாம். அதனால் பார்த்து பழகுங்க, உஷாராக இருந்துங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்லபடியாக வாழ கற்றுங்க. ரெண்டாவது பார்த்தினாக்கா உங்களுடைய குணாதிசயில் பார்த்து கண்டுக்குங்க. எதுத்தில் பேசாதீங்க. கர்மாவினா என்றைக்கு ஒரு நாளைக்கு சும்மா விடவே கூடாது. கண்டிப்பாக அதை அனுபவிச்சு தான் போகணும். ஆனால் உஷாராக இருந்துங்க. சில விஷயமும் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த மாதிரி இன்னும் 2 வண்டி போட சொல்ல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அருமையான வண்டி சொல்கிறேன் பாருங்கள். 2012 மாடலு, அதாவது 11/12/11 பார்த்தினாக்கா 31 பேப்பர் கரண்ட் பண்ணிடுறாங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்டு, பொல்யூஷன் கரண்ட்டு, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக் எல்லாமே இது வண்டியில். I10 பார்த்தா பெட்ரோல், அருமையான பெட்ரோல் வண்டி. விட்டுறாதீங்க. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா 250 கேட்டு, 235 கேட்டு, 2,25,000 கேட்குறேன். என்ன சரணா 2,25,000 கிட்ட வாங்க, பணத்தை கல்லில் காட்டுங்க. நான் எவ்வளோ குறைச்சி தரேன் உங்களுக்கு தெரியும், சொல்லுவேன் சார். ஆனால் கிட்ட வந்தேன்னா பணத்தோடு வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு முன்ன குறைச்சி வாங்கி தரேன். என்ன தெரியுமா, பணத்தை கல்லில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். அருமையான வண்டி ஒன்று இன்ட்டு காட்டுறேன் பாருங்கள். அருமையான வண்டி, தெளிவாக பாருங்கள். வண்டி சூப்பராக பஸ் வண்டி. 4 டயர் நச்சுன்னு இருக்கும். இன்ஜினு, பாடி லைனு, அதே பாருங்கள் சீட் கவரு வெறும் 72,000 தான் ஓடிக்குது. டச் ஸ்க்ரீன் செட்டு இருக்கு பாருங்கள். உள்ள சீட்லாம் பாருங்க தரமாக இருக்கும். இந்த வீட்டில் அக்காங்க, தங்கச்சிங்க, சின்ன பசங்க அவங்களாம் இருக்கும்போது ஓட்டி இதை கற்றுக்கு நல்லாயிருக்கும். I10 நல்லாயிருக்கும். நாளைக்கு கிருத்திக்க வேணுன்றது எத்தும்போங்க. குரலாம் சொல்ல முடியாது. வண்டியில் சஸ்பென்ஸ்லாம் அருமையாக இருக்கும். 4 டயரு புது வண்டி மாதிரி ஓட்டுறதுக்கு. இந்த வண்டி ஷிஃப்ட் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. 25 நம்பரு. நாளைக்கு எந்த தும்போத்துக்கு வராங்க. அடுத்த ஒரு வண்டி சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் ஒரு SX4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் வண்டி, அதாவது 2007, 8 ரிஸ்ட்டு 2031 பேப்பர் கரண்ட்டு. கஷ்டம் பார்த்தினாக்கா 1,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒரு 1,45,000, ஒரு 1,35,000, ஒரு 1,30க்கு சுகுராகும். நல்லா இருக்க வண்டி. SS4 வந்து பெட்ரோல் வண்டி. அடுத்து பாருங்கள் 2009 மாடல் 10 ரிஜிஸ்ட்டு, இதுவும் 31 பேப்பர் கரண்ட்டு. கஸ்டமர் 1,20,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒரு 1,5, ஒரு 1,10, ஒரு ரூபா 95 சுகுராகும். 2 வண்டி போடுறேன் பாருங்கள். வாங்க, உள்ள இன்ட்லி காட்டுறேன் பாருங்கள். முக்கியமான விஷயம் சொன்ன பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சேர்த்து வச்ச பணம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொந்தம் தான். அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்ச நகை, பொருள், பணம் எல்லாம் அடுத்தவங்களுக்கு சொந்தம். அதே மாதிரி புள்ளியாக பிறந்துட்டா தலை பிள்ளைக்கு வந்து நெருப்புக்கு சொந்தமாக, இலைய பிள்ளைக்கு பூமிக்கு சொந்தமாக. அதான் கடலில் ஆறுலாம் இருக்குது பார்த்துங்க, அது இல்லை அஸ்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா காக்காய்க்கு சொந்தங்களாம். இதில் நம்மளுக்கு சொந்தம் என்ன தெரியுங்களா, நம்ம செய்த தான தர்மம், இல்லாதவங்களுக்கு உதவுறோம் பாருங்க, அது மட்டும் தான் நம்மளுக்கு சொந்தமாக. அதனால் நம்ம வாழ போகிற வாழ்க்கையை 4 பேருக்கு நல்லது செய்துட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடணுங்க. பகவத்கீதையில் அருமையான கருத்துங்கள்லாம் சூப்பராக சொல்லாங்க. நான் நிறையா பகவத்கீதைலாம் படிப்பேன். அதை பார்த்தா ஒரு சில படிக்க மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் கண்டிப்பாக படித்தவங்களாம் சொல்லுவாங்க. அதனால்
நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டுங்க. சொல்ல எந்து உந்து ஏன் பணம் ஏன் துட்டு அப்படி நிறைய பேர் வாழ்ந்துட்டு போவாங்க. இப்படிலாம் வாழாதீங்க. நம்மளுக்கு மிஞ்சத்துக்கு தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம் சொல்லுவாங்க. உன்னால் கொஞ்சம் சேர்த்து வச்சு மிச்சம் இல்லாத படம் செய்யுங்க, தப்பு இல்லை. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். நாளைக்கு ஒன்று சொல்கிறேன் வாங்க. இது பாருங்கள், உள்ள இன்ட்லி காமிச்சிடறேன் பாருங்கள். பாருங்கள், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்லாம் இருக்குது. புது சீட் கவர் தான். எல்லாமே நல்லா வண்டி. பெட்ரோல் வண்டி தான். லிட்டருக்கு 18-20 கொடுக்கும் மைலேஜ். என்னால் சுற்றி காட்டு, தொலைவா காட்டு, இந்த இது காட்டு. அடுத்து பாருங்கள், இது பாருங்கள் SH4 பெட்ரோல் வண்டி, TN23 நம்பரு. நல்லா லென்த்தாக நல்லாயிருக்கும் வண்டிலாம். அலாய் வீல்லாம் வந்துடும். இதில் வந்து ஏர் பேக்லாம் வருது சார் வண்டியில். பாருங்கள், ஒரு ஏர் பேக்லாம் பாருங்கள். இதில் அது ஒரு ஏர் பேக்கு பாருங்கள். இது ஒரு ஏர் பேக். இது 85,000 ஓடிக்குது வண்டியில். உள்ள சீட் கவர் இன்டில்லாம் பாருங்கள், அருமையாக இருக்கும். அதேமாதிரி ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வேணுன்ற வாங்க. நிறைய வண்டி வந்துருக்குது வாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகா வந்து 12 மாடல் வந்துக்குது. அதேமாரி ஹோண்டா சிட்டி ஒன்று இருக்குது. ₹2 கேட்குறாங்க, உள்ள ஏன்னா பேசி எடுத்தாரேன். அப்படியே நிறைய வண்டி பாருங்கள். கடல் மாதிரி பேச வண்டி. பாருங்க, அருமையான வண்டி, விட்டுறாதீங்க. நம்மளது இடம் பார்த்தோன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ், திருச்செந்தூர் முருகன்காசு. யார் கேட்டால் சொல்லுவாங்க. அதாவது வேலூர்ல வந்துன்னா சென்னை போகிற பைபாஸு, குளோபல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன்காசு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வந்து ஆரணி ஆற்காடு வந்துடல நம்மளது. வாங்க, நம்மளது பார்த்தினாக்கா யூடியூப்பில் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் பாருங்கள். அதாவது பெரிய பெரிய வீடியோ வந்துன்னா பார்த்தினாக்கா இதில் போட்டுருவேன், யூடியூப்பில் போட்டுருவேன். சின்ன ஷார்ட்ஸ்லாம் பார்த்தினாக்கா இன்ஸ்டாகிராமில் விடுவேன். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் சின்ன வீடியோ போடுவேன். லோ பட்ஜெட் சார்னு தெரியும், நல்லா இருக்கும். ஏன்னா பழைய ஆளுங்களுக்கு தெரியும். புது ஆளுங்க பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க, விட்றாதீங்க. சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறேன், பார்த்து கேட்டுங்க. என்னால் முடிஞ்சது எதுவும் சொல்கிறேன். நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. பெரியவங்களை மதித்து வாழ கற்றுங்க. அவங்க நல்லா இருந்தாலும் நல்லா இருப்போம். எதனா ஒன்று திட்டினாங்களா பொறுமையாக எடுத்துன்னு போயினே இருங்க. நல்லா இருப்போம் என்றைக்குமே. எதுவும் பேசாதீங்க. யார் ஒருத்தர் வயசான பெரியவங்க யாருன்னா கெட்டியாக பிடிச்சிங்க, அவங்களுக்கு காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருப்போம். ஏன்னா நம்ம போகிற பாதை வந்து அவங்களுக்கு எல்லாம் கடந்து வந்து போனோம் நம்ம அவங்களாம். அதனால் பின்னால் நான் போனாக்கா அவங்க பாதை நல்லாயிருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களா, நம்மளை மதித்து கூப்பிட்றாங்களா, அவங்க ஃபங்க்ஷன் போயிட்டு வாங்க. அவங்க வரல இவங்க வரலன்னு சொல்லிட்டு யூகோலாம் பார்க்காது. உங்கள் கடமை இதை செய்துடுங்க. போய்ட்டு ஃபங்க்ஷன் என்ன ஒன்றும் பார்த்துட்டு வாங்க. அதேமாதிரி அவங்க வராங்க செய்யாதீங்க, பின்னால் அவங்க உருவாங்க. அதை விட்டுறாதீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. இந்த வீடியோ லைவாக இருக்கும். டீசல் பெட்ரோல் நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா, வண்டியை பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும். டீசல் பெட்ரோல் இந்த மாதிரி தான் இருக்கணும். சும்மா டானது தான் எங்கள் ஆளுங்கெல்லாம் பிடிக்கும். எப்படியா 2 யார் பேசுமா டமால் டமால். நன்றி, வணக்கம்.